தேவனோடு உள்ள உறவு சரியாக இருக்கிறதா? என்னால எப்ப வேணாலும் ஆண்டவரோடு கான்டாக்ட் பண்ண முடியும் என்கிற நிலை இருக்கு. நம்முடைய வாழ்வின் பயணம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா? நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை சரியாக கையாளுகிறோமா? கொடுத்த குடும்பமாகட்டும், ஊழியமாகட்டும், வேலையாகட்டும், திறமையாகட்டும், தாளந்தாகட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், நமக்கு தேவன் ஒப்புவித்த அவருடைய கிருபைகள். பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுடைய கிருபைகளை விருதாவாக்குகிறதில்லை. தாவீது ஜெபிக்கிறார், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க ஆண்டவரே, எனக்கு எப்பனாலும் என்னால ஜெபிக்க முடியுது, என்னால துதிக்க முடியுதுங்கிறது மாதிரி நீங்க இருக்கணும்பா எனக்கு. அதாவது ஒருத்தங்க கிட்ட நம்ம நல்ல தொடர்புல இருக்கிறோம்னா அவங்க கிட்ட எப்ப வேணாலும் பேசலாம். ஆனா ஒருத்தங்க கிட்ட எந்த தொடர்பும் இல்லைன்னா அவங்க கிட்ட பேசுறதுக்கு நம்ம இன்னொருத்தங்களுடைய உதவி, ஒத்தாசை தேவைப்படுகிறது. உங்களுக்கு இன்னார தெரியுமா ஒண்ணு அவங்க கிட்ட பேசுவீங்களா, சொல்லுவீங்களா? அப்பா என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை தேவன் நமக்கு தந்ததே நமக்கும் அவருக்கும் இடையில் எதுவுமே வேண்டாம் என்பதற்காக. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று இன்னொரு நபரை உள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை.